சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பூஜிதவின் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ராஜபக்ச விசுவாசி அலி சப்ரி தெரிவிப்பு. நீர்கொழும்பு கடலில் விபத்துக்குள்ளான படகுகள், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து தேடுதல். வசந்த கர்நாகொட மற்றும் ஜோசித்தவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை. விஜயுடனான சந்திப்பை ஒத்திவைத்த கர்நாடக முதல்வர், காவிரி குடிநீர் பிரச்சனையை தொடர்ந்து பதட்டம். ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்த தயாராகும் அமெரிக்கா, இலக்கு வைக்கப்படும் அணுசக்தி கட்டமைப்புகள். இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனையை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி தமது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் காவல்துறையினரும் தேசிய பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும், குற்றவியல் நோக்கம் இல்லாத நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு கடலில் விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் கடத்தொழிலாளர்களின் படகுகளை மீட்பதாக ஸ்ரீலங்கா விமானப்படையும் கடற்படையும் இணைந்து கூட்டு நடவடிக்கை ஆரம்பித்ததாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தா குறிப்பிட்டுள்ளார். இதற்கான விமானப்படையின் பெல் 412 வகையைச் சேர்ந்த உலக வானூர்தி ஒன்று ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்புக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் பல மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளானதை அடுத்து அதிலிருந்த கடற்தொழிலாளர்களை மீட்பதற்காக ஸ்ரீலங்கா கடற்படையும் விமானப்படையும் இணைந்து கூட்டு நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளன. நேற்று பிற்பகல் மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற டிங்கி படகொன்று விபத்துக்குள்ளானமை குறித்து மற்றொரு மீன்பிடி படகு வழங்கிய தகவலின் மூலம் தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மீன்பிடிக்கச் சென்ற மேலும் 3 மீன்பிடி படகுகள் காணாமற் போயுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது வரை விபத்துக்குள்ளான ஒரு படகில் இருந்த கடற்தொழிலாளி ஒருவரின் சடலம் நீர்கொழும்பு கடற்கரையில் ஒதுங்கியுள்ள நிலையில் அதே படகில் பயணித்த மேலும் 2 கடற்தொழிலாளர்கள் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய காணாமற் போன கடற்தொழிலாளர்களையும் படகுகளையும் தேடுவதற்காக கடற்படைக்கு சொந்தமான டோரா படகொன்றும் விசேட மூழ்கிச் செல்லும் அணியினருடன் கடற்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் விமான மற்றும் கடற்படை பிரிவினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முறையான கல்வி தகுதிகளின்றி கடற்படையில் சேர்த்தல் மற்றும் அவருக்கு பிரித்தானிய அரசு இராணுவ கல்லூரியில் பயிற்சி அளித்தல் ஆகியவற்றின் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வசந்த கர்நாகொட முதல் பிரதிவாதியாகவும் ஜோசித ராஜபக்ச 2வது பிரதிவாதியாகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்கிற்காக 25 சாட்சியங்களின் பெயர்களையும் 47 ஆதார ஆவணங்களின் பட்டியலையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்துக்கு மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் வர்த்தக கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளான நிலைக்கு அதிலிருந்து 17 வெற்றுக்கொள்கலன்கள் கடலில் மிதந்து கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் கடத்தொழிலாளர்களை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. கடல் நீரோட்டத்தின் தன்மைக்கேற்ப வெற்று கொள்கலன்கள் வேறுவலையிலிருந்து நீர்கொழும்பு ஊடாக புத்தளம் வரையிலான கடலோர பகுதிகளை நோக்கி கரைக்கு மிதந்து வருவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் பயணிக்கும் அனைத்து நடுநாள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகளும் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மிதந்து வரும் இந்த கொள்கலன்கள் தென்பட்டால் உடனடியாக அது குறித்து கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் வானொலி செய்தி மையத்திற்கோ அல்லது அருகிலுள்ள மீன்பிடி துறைமுக அதிகாரிகளுக்கோ அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது.
தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து சரக்கு விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட 10 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா வகை போதைப்பொருள் சுங்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து கடந்த ஜூலை 24ஆம் தேதி UL 405 விமானம் மூலம் பரிசு பொதியாக அறிவித்து பொதியொன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொதி நேற்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது உலோக கொள்கலன்களுக்குள் பொலித்தீன் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு 10 கோடியே 6,80,000 ரூபாய் என கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். கர்நாடகாவில் தமிழகத்துக்கான காவிரி நதிநீர் குறித்து மீண்டும் பதற்றங்கள் வந்துள்ளதால் தமிழக முதல்வர் விஜய் பெங்களூருக்கு வந்தால் நன்றாக இருக்காது என்பதால் அவருடனான சந்திப்பை ஒத்திவைப்பதாக கர்நாடகா முதல்வர் சிவகுமார் அறிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு மேகதாட்டு விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரை நேரில் சந்திக்க விஜய் வரும்போது விமான நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக கன்னட கூட்டமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் எச்சரித்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவை தமிழகத்திற்கு நீர் திறக்க உத்தரவிட்டமைக்கு எதிராக பெங்களூரு, மண்டியா ஆகிய இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் காவிரி நீர் பங்கீடு குறித்து விவாதிப்பதற்காக நாளை கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் DK சிவகுமார் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக பாஜக காவிரி பிரச்சினையில் ஒரு நிலையில் இருக்க, கர்நாடக பாஜகவோ தமிழகத்திற்கு காவிரி நதிநீரை வழங்குவதை எதிர்க்கும் பின்னணியில் இரு மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த விவகாரத்தில் கர்நாடகா மற்றும் மத்திய அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக சார்பில் இன்று போராட்டம் நடக்கின்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகத்திற்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பிகாக்ஸ் மலை உட்பட அதன் அணுசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது 2 வார கால கடும் குண்டுவீச்சு நடத்த அமெரிக்கா தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது இந்த வார இறுதி முதல் 2 வார காலம் கடும் குண்டுவீச்சை நடத்த அமெரிக்கா தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளதான செய்திகள் வந்தாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை எந்த தாக்குதல்களும் நடைபெறவில்லை. நேற்று நடந்த தனது அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், ஈரானில் தோல்வியடைந்த அமெரிக்காவில் ராஜதந்திர முயற்சிகள் மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தியதோடு கடுமையான தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது குறித்தும் முன்னறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இனிமேல் எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என ஈரான் அலறும் அளவுக்கு இந்த தாக்குதல் இருக்கும் என ட்ரம்ப் சூளுரைத்திருந்தார். ஐரோப்பாவில் சட்டவிரோத குடியேற்றத்தை எளிதாக்கும் திட்டமிட்ட முயற்சிகளை ஸ்பெயின் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்கா மொரோக்கோவிலிருந்து செவுட்டா பகுதிக்குள் கிட்டத்தட்ட 60,000 குடியேறிகள் புகுந்த நகருக்குள் ஸ்பெயின் அரசாங்கமே காரணம் என கண்டனம் செய்துள்ளது. மொரோக்கோவிலிருந்து கடந்த 3 நாட்களில் ஸ்பெயினின் செவுட்டா பகுதிக்குள் கிட்டத்தட்ட 60,000 குடியேறிகள் அலையாக நுழைந்தாலும் அவர்களில் அரை பங்கினர் நேற்று மீண்டும் மொரோக்கோவுக்கு திரும்பியுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. சுனாமியாக குடியேறிகள் நுழைந்த போது ஏற்பட்ட விபத்துக்களில் 57 பேர் பலியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு ஆயிரக்கணக்கான குடியேறிகள் புகுந்த நகர்வுக்கு ஸ்பெயின் அரசாங்கமே காரணம் என கண்டனம் செய்துள்ளது. இன்றும் எஞ்சிய ஆயிரக்கணக்கான குடியேறிகள் செவுட்டாவில் அங்கு தங்கியுள்ளதால் ரஃபாத் மற்றும் மேட்ரிட் இடையேயான பதற்றங்களும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அதிர்வுகளும் அதிகரித்துள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூஜிதவின் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ராஜபக்ச விசுவாசி அலி சப்ரி தெரிவிப்பு. நீர்கொழும்பு கடலில் விபத்துக்குள்ளான படகுகள், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து தேடுதல். வசந்த கர்நாகொட மற்றும் ஜோசிகவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை. விஜயுடனான சந்திப்பை ஒத்திவைத்த கர்நாடக முதல்வர், காவிரி குடிநீர் பிரச்சினையை தொடர்ந்து பதட்டம். ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்த தயாராகும் அமெரிக்கா, இலக்கு வைக்கப்படும் அணுசக்தி கட்டமைப்புகள். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.